வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிட் 1 அதோட ரிமைனிங் எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த டூ ஃபாலோயிங் கிவன் ஆப்ஷன் இஸ் த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, டிஃபைன் நவ். செகண்ட் ஆப்ஷன் வந்து டிஃபைன் நவ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட ஆப்ஷனில் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செக் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் நவ் அப்படின்றது என்ன அப்படின்னு மட்டும் எழுதணும். டிஃபைன் நவ் இன் ஓன் வேர்ட்ஸ் அப்படின்னு எழுதுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத செக் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷின். ஸோ ஆப்ஷன் பி தான், ஒன்லி 2 மட்டும்தான் என்னது ஆன்சர். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூம் டாக்ஸானமியில் 6 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. அதில் கன்சர்ன் டொமைன் அப்படின்னு இருக்குது, எவாலுவேஷன், சிந்தசிஸ், அனலைஸ், அப்ளிகேஷன், கம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ். இதில் கம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது மீனிங் ஆஃப் ப்ராப்ளம் டு எபிலிட்டி டு கன்வின்ஸ் இன் ஓன் வேர்ட்ஸ். உங்களோட சொந்த வார்த்தையில் நீங்கள் இது பண்ணுறது தான் அந்த இது காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது. இந்த டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிவ், கிளாஸிஃபை, டிஸ்கிரைப், டிஸ்கஸ், எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிரஸ், ஐடென்டிஃபை, இண்டிகேட், லொக்கேட், ரெகக்னைஸ், ரிப்போர்ட், ரீஸ்டேட், ரிவ்யூ, செலக்ட், டிரான்ஸ்லேட், இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். According to Swami Vivekananda, a success teacher depends on. சுவாமி விவேகானந்தர் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் டீச்சர் யார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீஸ் அ recognition ஆஃப் பர்சனல் கெயின் டு his சர்வீசஸ். அவர் வந்து ஒரு recognition ஆஃப் பர்சனல் சர்வீஸ் டு அதர்ஸா. ஹீஸ் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய பர்சனா. ஹீஸ் கான்க்ரேஷன் ஆஃப் his ஒர்க் அண்ட் டியூட்டி, தி ஸ்பிரிட் ஆஃப் his obedience ஆஃப் காட். ஹீஸ் மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் கெப்பாசிட்டி இன் கண்ட்ரோலிங் ஸ்டூடெண்ட்ஸ். அவரோட சப்ஜெக்டில் ஒரு மாஸ்டரி அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் கண்ட்ரோலிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவர் தான் ஒரு டீச்சராக. ஓகே, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எவ்ரி சோல் ஆஃப் டெசிக்னேட்டட் பர்ஃபெக்ட் ஆஃப் எவ்ரி பீயிங் வில் எண்ட். தட் இட் இன் த மேன் இஸ் ஆஃப் ஆல் நாலேஜ் ரெக்வயர்ஸ் ஒன்லி அவேக்கனிங். தட் இஸ் மச் ஆஃப் ஒர்க் டீச்சர். த டீச்சர் ஷுட் ஹாவ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ஒர்க்ஷிப். இதுதான் விவேகானந்தா சொன்ன விஷயம். ஸோ அப்போ என்னது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, இஸ் ரெனுவேஷன் ஆஃப் பர்சனல் கெயின் அண்ட் சர்வீஸ் டு அதர்ஸ். The teacher has glorified the phrase friend, philosopher and guide because. இந்த டீச்சர் glorified எதனால அந்த ஃபேஸ் அப்படின்றது காரணம் பார்த்தீங்கன்னா, he plays a vital role in the context of the society. சமூகத்தில் அவரோட ரோல் வந்து பெருசாக இருக்குது. He transmit high volume of humanity to students. மனிதாபமானன்ற அந்த வேல்யூ, ஹியூமனிட்டி வேல்யூஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இஸ் அ கிரேட்டர் ரிஃபார்மர் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டியை மாற்றி அமைக்கல ஒரு பெரிய முக்கிய பங்கு ஆற்றுறாரு. இஸ் ஒரு பேட்ரியட், நாட்டு பற்று உள்ள ஒரு மனிதர். இதில் என்ன ரீசன், ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட் அப்படின்ற வார்த்தை ஃப்ரேஸ் இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the vital role is expected to play society are not prescripted or those friend. A philosopher guide only. The several other roles vital too. The teacher is an reformer in the classroom and molding the students to an individual who are capably reforming the society. He plays a friend, philosopher and guide students to transmit higher view of humanity to send them transmit the further to the society at large. அதாவது என்னென்னா, ஒரு டீச்சரோட ரோல் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஹி டிரான்ஸ்மிட் ஹை வேல்யூ ஆஃப் ஹியூமனிட்டி டு தி ஸ்டூடெண்ட்ஸ். அது மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சொசைட்டியில் அந்த வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு டீச்சரோட க்ளோரிஃபைங் ஃபேஸ். இந்த ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரேஸோட அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தோஸ் டீச்சர்ஸ் ஆர் பாப்புலர் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாப்புலராக இருப்பாங்க? டெவலப் இன்டிமேசி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு இன்டிமேசி கிரியேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஸ்டாஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய, ஹெல்ப் தம் டு சால்வ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ், அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்களே சால்வ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு டீச்சரா. அண்ட் அவார்ட் குட் கிரேட்ஸ், நல்ல மார்க் போடக்கூடிய ஒரு டீச்சரா. டு டேக் கிளாஸஸ் ஆன் எக்ஸ்ட்ரா டியூஷன் ஃபீ. கிளாஸஸ் வந்து டியூஷன் ஃபீ, எக்ஸ்ட்ரா டியூஷன் ஃபீஸ் மூலமாக கிளாஸ் இருக்கிற டீச்சர் நல்ல டீச்சரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு டீச்சர் என்னென்னா, யார் எந்த மாதிரி டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பாப்புலராக இருப்பாங்கன்னா, ஹெல்ப் தம் டு சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த டீச்சர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ, தட் டீச்சர் வில் பி தி மோர் பாப்புலர் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த காலேஜ், எந்த ஸ்கூல், எதில் வேணால் யோசித்து பாருங்கள், உங்கள் ஓன் பேக்ரவுண்டில் இது ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இஸ் அண்டர் இன் அ கிளாஸ் ரூம். லேர்னர்ஸ் லைக்லி ப்ளே ஃபாஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் இட் இஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவங்களை அவுட் சைட் கிளாஸ் ரூமில் சரி அப்ரோச்சபிளாக இருக்கக்கூடிய
patient of lend audience ready to help the students and gain the respect or love become popular. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதை கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்றதான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஃபார் மெயின்டைனிங் an effective discipline in the class, a teacher should. ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் ரூமை எஃபெக்டிவ் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அலோ ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ, அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய விடணும். டீல் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கிவ் ஸ்டூடெண்ட்ஸ் சம் ப்ராப்ளம் டு சால்வ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கொடுத்தா அதை சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கணும். டீல் தம் இன் பொலைட்லி அண்ட் ஃபேமிலி, அவங்கக்கிட்ட பொலைட்டாகவும் ஃபேர்மாகவும், இது இப்படி தான் பொலைட்டாக இருக்கிற இடத்துல பொலைட்டாக, ஃபேர்மாக இருக்கிற ஸ்ட்ரிக்டாக இருக்கிற இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் அப்படின்னா தட் வில் பி மோர் எஃபெக்டிவ் டிசிப்ளின் இந்த கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் கம் அப் டு கிளாஸ் ரூம் வந்தீங்க அப்படின்னா ஃபாலோட் பை தம்ஸ் டு கிவிங் தேர் சம் ப்ராப்ளம் டு சால்வ், டீலிங் ஸ்ட்ரிக்ட்லி வில் ஹார்மர் த ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்பீட் ரெஸ்பெக்ட்லி அண்ட் தேர் பை தி ரெகக்னேஷன் காக்னேஷன். ஸோ அதாவது என்னென்னா, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதாலையோ கிவிங் தி இன்கஸ் டு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை டீல் பண்ணுற ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால ஹேம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து ரெசிப்ரேட்லி அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பார்க்கணும்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் மை நாட் பி அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஹேவ் த ஹெல்ப் கிவிங் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீல் வித் தம் வித் ஏ பொலைட்லி அண்ட் ஃபேர்ம்லி. ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை விடங்களிடம் இருப்பது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலாக கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். தொடர்ந்து வந்து ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது, 5 நிமிஷம் தான், 10 மினிட்ஸ் கூட இல்லை போகிறதில்ல வீடியோஸ் வந்து. ஸோ லிமிட்டட் டு வெறும் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் வீடியோஸ் லிமிட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் வீடியோஸ் போச்சுன்னா ஃபாலோ பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால வந்து 5 to 10 மினிட்ஸ் 5 கொஷின்ஸ் இட் வில் பி 5 எவ்ரிடே 5 கொஷின்ஸ் அப்படி மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆல்ரெடி, ஏன்னா எல்லா யூனிட்ஸும் ரிவைஸ் பண்ணிட்டோம். இந்த ரிவைஸ் பண்ணதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் பார்த்து அதில் இருக்க MCQவும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் கொஷின்ஸ் வந்து லிமிட்டடாக போகிறோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது சஜஷன் தான் தாராளமாக வீடியோஸ் கமெண்ட் கீழே நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். வில் இம்ப்ரூவ். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்.